தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல், வெற்றிகளை எதிர்பார்த்தல். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57. இங்கே உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு போட்டிக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னு சொன்னால், அதில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால், இல்லை அதில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால், சில தியாகங்களை செய்திருக்க வேண்டும். காலையில் அதிகாலையில் எழுந்திருந்து என்ன பண்ணணும், அதற்கான எக்ஸசைஸ் பண்ணணும், தேவையான அளவுக்கு உணவுகளை எடுத்துக்கணும், தண்ணீர் அருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். இது எல்லாமே அந்த வெற்றி பெறுவதற்கு முன்பதாக செய்யப்படும் போது சற்று கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த வெற்றியை எதிர்நோக்கி நாம் இருப்பதனால இதையெல்லாம் நாம் செய்தோம் என்று சொன்னால் நம்ம அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதே போல தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது. தேவன் ஒரு விஷயத்தை நன்கு அறிந்திருந்தார். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு போராட்டங்களுக்குள்ளாக செயல்படும் போது நான் சிறப்பாக செயல்படுவோம் அப்படின்றத தேவன் நன்கு அறிந்திருந்தார். அதான் நீங்கள் வேதாகமத்தில் முழுவதிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யோபு போன்ற மனிதர்கள், யோசேப்பு போன்றவர்கள், அப்போஸ்தலர்கள், அல்லது நீங்கள் ஆபிரகாமாக இருக்கட்டும் சரி, யாக்கோபாக இருக்கட்டும் சரி, பல பேர் போராட்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள். மோசமான சூழ்நிலைகள் அவர்களை தாக்கி இருந்த போதிலும் கூட அவர்கள் தங்களுடைய தேவனை பற்றி பிடித்திருந்தார்கள். அவை எல்லாம் அவர்களை நொறுக்கின போதிலும் கூட அவர்கள் அந்த சூழ்நிலையில் தேவனை விடாமல் நின்றதனால அவர்கள் இந்த உலகத்தை ஜெயித்தார்கள் என்று சொல்லி நாம் வேத வசனங்களின் மூலமாக வாசித்து தெரிந்து கொள்கிறோம். அவருடைய நாமத்துக்காக அவமானப்பட்டதையும் துன்பப்பட்டதையும் மகிழ்ச்சியாக அன்னைக்கு இருந்த அந்த தேவ பக்தர்கள் சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வேத வசனத்தின் மூலம் நாம் படிக்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், தேவ தூதர்களால் நமக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களை தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்கள், பாதுகாக்கிறார்கள் என்ற ஒரு உன்னதமான நம்பிக்கையும் தேவன் பாதுகாப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம பாதுகாக்கப்படுறோம் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சர்வாயுத தர்க்கத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், இறுதியாக பற்றி புரித்து கொள்ள வேண்டும் அப்படின்றத, அதன் மூலமாக நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த ஒரு கவனத்தை நம்ம அதன் மீது செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. சத்தியம் என்னும் கச்சைகளை உங்களுடைய அறையில் கட்டி கொள்ளுங்க, நீதி என்னும் சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணீங்க, தரித்து கொண்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லி பவுல் குறிப்பிடுகிறார். அதே வேத பகுதியானது சர்வாயுத வர்க்கம் என்பது நம்முடைய குணத்தை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதன் மூலம் நம் தேவன் மீது நம்பிக்கை வைப்பதாக அது சுட்டி காட்டப்படுகிறது. இத்தகைய மாற்றமானது தேவனுடைய வார்த்தையினால நமக்குள்ளாக செயல்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. நமது மனம் புதுப்பிக்கப்படக்கூடிய ஒன்றாக இந்த மாற்றம் நமக்கு இருக்கிறது. தேவன் நமக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நம்ம சாட்சியாக சொல்வதன் மூலமாக இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், அதாவது வெற்றி நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி இங்கே நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆகையால் வெற்றியை தேவன் நிச்சயமாக தருவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் வெற்றிகளை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆனால் அவருடைய பாதுகாப்பின் கீழாகவும் அவருடைய சித்தத்தின் கீழாகவும் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.